ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷகுட்டி ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் ஊருக்கு பக்கத்தில், அம்மா ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற சிவகிரி வேலாயுத சுவாமி கோயிலில் நடக்கிற விசேஷத்தை தாங்க பார்க்க போகிறோம். இப்போ வந்து வேலாயுத சுவாமி, அதாவது முருகர் வள்ளி தெய்வானை தாயாரோட கல்யாண உற்சவத்தை தாங்க நாம் இப்போ பார்த்தோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இப்போ அந்த விசேஷம் முடிஞ்சிருச்சு. கோயிலை விட்டு பார்த்திங்கன்னா அலங்காரத்தோட திருமணம் முடிஞ்ச கையோடு பார்த்திங்கன்னா சாமியை வந்து வெளியே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தேரில் வச்சு கோயில் இருக்கிற இடத்த பார்த்திங்கன்னா பக்கத்தில் சிவகிரி பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, அது ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா சுற்றி கொண்டு வரணும். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் சுற்றிட்டு வர மாட்டாங்க. 3 நாள் வந்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக காலையில், இன்றைக்கி காலையில் வந்து கல்யாண உற்சவம் முடிஞ்ச உடனே கொஞ்சம் தூரம் வந்து அந்த தேரில் வச்சு சாமி இழுத்துட்டு போவாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா 6 மணிக்கு மேலே மாலை நேரத்தில் மட்டும் வந்து 3 நாள் வந்து தேர் இழுத்து கடைசியாக கொண்டு வந்து 3ஆவது நாள் பார்த்திங்கன்னா நிலை சேர்த்துவாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா பிள்ளையாரை தாங்க வந்து தேரில் வைக்க வர்றாங்க. எப்போவுமே பார்த்திங்கன்னா நமக்கு முதற்கடவுள் பார்த்திங்க அப்படின்னா பிள்ளையார் தானுங்க. அதனால் பார்த்திங்கன்னா பிள்ளையாருக்கு வந்து தனியாக ஒரு தேர், அது வந்து ஒரு கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்கும். அப்புறம் அதை விட பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸில் பார்த்திங்கன்னா வேலாயுத சுவாமிக்கு, அதாவது முருகருக்கு வந்து ஒரு தனியாக ஒரு தேர் இருக்குங்க. இப்போ கல்யாண விசேஷம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமியை வந்து வெளியே எடுத்துகிட்டு வந்து தேரில் வைக்கிறக்காகத்தாங்க வந்து வெயிட்டிங்கில் இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா பிள்ளையாரை கொண்டு வந்து அந்த முன்னாடி இருக்கிற முதல் தேரில் வச்சு பார்த்திங்கன்னா தீபாரதனையும் காட்டி முடிச்சுட்டாங்க. இனி அடுத்தது பார்த்திங்கன்னா முருகர் வள்ளி தெய்வானை தாயாரை பார்த்திங்கன்னா அடுத்த தேரில் வந்து ஏற்றுறதுக்காக தான் வந்து ரெடியாக வச்சுருக்காங்க. இப்போ அதுக்கு தான் வந்து அடுத்த தேருக்காக கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா தேர் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்காதுங்க, கொஞ்சம் தள்ளி தானே இருக்கும். பார்த்திங்களா, கோயிலை விட்டு கொஞ்சம் பார்த்திங்கன்னா எட்ட கொண்டு வர்றாங்க தூரமாக. இப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா வேலாயுத சுவாமி, அதாவது முருகரையும் பார்த்திங்கன்னா அந்த தேரில் வச்சாச்சு. எங்களுக்கு பார்த்திங்கன்னா 2 தேர் தாங்க. ஒரு சில பக்கம் பார்த்திங்கன்னா 3 தேர்லாம் இருக்கும். எங்களில் பார்த்திங்கன்னா 2 தேர். முதல் தேரில் பார்த்திங்கன்னா விநாயகர், 2வது தேரில் பார்த்திங்க அப்படின்னா முருகர் வள்ளி தெய்வானை இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா கல்யாண உற்சவத்தை பார்க்குறக்கும் தேர் இழுக்கிறக்கும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கூட்டம் அதிகமாகவே இருக்குங்க. பார்க்குறக்கும் விசேஷம் பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். இந்த டைம் வந்து வெயில் அதிகமாக இருக்குங்காட்டி சரி கூட்டம் வராது அப்படின்னு நினச்சிட்டு பார்த்திங்கன்னா அந்த சங்கிலியெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸில் போட்டிருப்பாங்க போல். ஆனால் பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்குங்காட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் இழுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக பார்த்திங்க அப்படின்னா செயினெல்லாம் பார்த்திங்கன்னா புதுசாக வந்து ஜாயின் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அதைத்தான் வந்து இழுத்துட்டு போனாங்க. அதைத்தான் வந்து நான் வந்து வீடியோவில் உங்களுக்கு இப்போ காட்டுனேங்க. தேர் இழுக்கிறக்காக பார்த்திங்க அப்படின்னாவே எல்லாமே வந்து நல்ல கூட்டமாக இருக்கிறாங்க. ஃபஸ்ட் எப்போவுமே வந்து பிள்ளையார் இருக்கிற தேரை இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க வந்து நம்ம வந்து முருகர் இருக்கிற தேர் வந்து இழுக்கணுங்களா. அதனால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிள்ளையார் இருக்கிற தேர் இழுக்கிறக்காகத்தான் எல்லாம் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சாமியை கொண்டு போய் தேரில் வச்ச உடனே தேர் இழுக்க முடியாது பாருங்கள். அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் செட் பண்ண வேண்டியது இருக்குது இல்லைங்களா. அங்கங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் இழுத்து கட்டணும். அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலை தான் நடந்துகிட்ருக்கு. அதனால் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு ரெடி ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா கீழே இருக்கிறவங்களாம் வந்து சங்கிலிக்கு பக்கத்தில் ரெடியாக இருக்கிறாங்க. டக்குன்னு சொன்ன உடனே தேர் இழுக்கணும் அப்படிங்கிறக்காக பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்காங்க. எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா சித்திரை மாதம் தாங்க வந்து இந்த வேலாயுத சுவாமி கோயிலில் பார்த்திங்கன்னா சிறப்பு நல்லா விசேஷமாக இருக்கும். பங்குனி மாதம் பார்த்திங்கன்னா அம்மா வீட்டு குலதெய்வ கோயிலில் நல்லா வந்து சிறப்பு பொங்கல் விசேஷமாக இருக்கும். அடுத்த சித்திரை மாதம் பார்த்திங்கன்னா பௌர்ணமி சமயத்தில் தான் வந்து இந்த கோயிலில் வந்து நல்லா விசேஷமாக இருக்கும். முன்னாடி மெயின் ரோட்டோரமாகவே இருக்குங்களா. அதனால் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கிராண்டாகவே இருக்கும். வேலாயுத சாமி கோயில் அப்படின்னாவே நல்ல பவர்ஃபுல்லான சாமிங்க. ஈஸ்வரன் கோயில் இருக்கிற மாதிரியே எல்லா தெய்வங்களுமே உள்ளே இருக்கும். அதை வந்து நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா தேர் இழுக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். அதை தாங்க வந்து உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டிகிட்ருக்கேன். எப்போவுமே வந்து தேர் வந்து நாங்கள் தாங்க இழுப்போம். இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா கொரோனா வந்ததுலேருந்தே பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து ஜேசிபியும் வந்து கூட வந்து கொஞ்சம் ஹெல்ப்புக்கு கொண்டு வந்துக்கிறாங்க. ஏன்னா வந்து அதிகமாக ரொம்ப இழுக்கிறதுக்கு வந்து அந்தளவுக்கு கூட்டம் வர்றது இல்லைன்னு இப்போ போகிறாங்க பாருங்கள். இவங்க தாங்க வந்து எங்களுடைய குலகுரு. இவங்க பார்த்திங்க அப்படின்னா உள்ளூர்லேயே இருக்கிறாங்க, எங்களுக்கு லோக்கல் ஏரியாவிலேயே இருக்கிறாங்க. அதே பார்த்திங்கன்னா குலதெய்வம் நமக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா குலகுருவும் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. குலகுருட்ட ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. இப்போ குலகுரு வந்து முன்னாடி இருக்காங்க. தேர் இழுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த தேர் வந்து நேராக போகணும் அப்படிங்கிறக்காக பார்த்திங்கன்னா ஒரு கட்டை வந்து தடுத்து வைப்பாங்க பாருங்கள். அதுக்கும் பார்த்திங்கன்னா இப்போ பூஜை போட்டுட்ருக்காங்க. இப்போ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேர் இழுக்க ஆரம்பிச்சிருவாங்க. குலகுருவும் பார்த்திங்க அப்படின்னா மேலே போய் அந்த தேரில் உட்காந்துக்குவாங்க. அவங்களும் மெயினாக உள்ளே இருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து தேர் இழுக்கிறக்காக தாங்க பார்த்துட்ருக்காங்க. மேலே நடக்கிற பூஜையெல்லாம் தான் கவனிச்சிட்ருக்காங்க. ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா உள்ளே செட் பண்ணி வைக்கிற வேலையெல்லாம் முடிச்சாச்சு. இனி பார்த்திங்க அப்படின்னா தேர் இழுக்க ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
ஏன்னா வெயில் அதிகமாகுதுங்களா, அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் தேர் இழுக்கணும் அப்படிங்கிறக்காக பார்த்திங்கன்னா எல்லாருமே அதுக்காகத்தான் பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா இப்போல்லாம் மணி 8 மணி 8:30 போதே பார்த்திங்க அப்படின்னா வெயில் ரொம்ப வருது இல்லைங்களா. இது பார்த்திங்கன்னா 9 மணிக்கு மேலே நடக்கிற ஃபங்க்ஷன். இப்போ பாருங்கள் பிள்ளையார் இருக்கிற தேரை வந்து இழுக்க ஆரம்பித்தாச்சு. ரொம்ப தூரமெல்லாம் கொண்டு போக மாட்டாங்க, சும்மா கொஞ்சம் தூரம் தாங்க கொண்டு போவாங்க. இதே பாருங்கள் தேர் இழுக்கும்போது பார்த்திங்கன்னா எவ்வளோ நல்லா பார்த்திங்கன்னா கூட்டம் வந்துருச்சு பார்த்தீங்களா. நான் சொன்ன பாருங்கள் தேர் நேராக வரணும் அப்படிங்கிறக்காக அந்த கட்டை பார்த்திங்கன்னா தடுத்து கொண்டு வராங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா தேரில் 2 சக்கரத்துக்கு நடுவாண்டையும் பார்த்திங்கன்னா தடுத்து கொண்டு வருவாங்க. பிள்ளையார் இருக்கிற தேரை பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் கொண்டு வந்து இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அடுத்த தேர் முருகர் இருக்கிற தேரை பார்த்திங்க அப்படின்னா இழுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா கூட்டம் ஓரளவுக்கு இருக்குங்காட்டி வந்து மக்களே வந்து இழுத்துட்ருக்காங்க. இல்லைன்னா வந்து பின்னாடி வந்து கொஞ்சம் ஜேசிபி வந்து கொஞ்சம் அதை தள்ளி விடுற மாதிரி வரும் போல். நான் வந்து ஜேசிபி இழுத்தது வந்து என்ன நான் பார்த்தது இல்லைங்க, சொன்னாங்க. ஈவினிங் டைமெல்லாம் பார்த்திங்கன்னா ஜேசிபி வண்டி வந்து கொஞ்சம் பின்னாடி தள்ளி விடும் அப்படின்னு சொன்னாங்க. நான் இன்னும் அது பார்த்ததில்ல. பாருங்கள் பார்க்குறக்கே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ பாருங்கள் பிள்ளையார் இருக்கிற தேர் வந்து கொஞ்சம் தூரம் கொண்டு போயிட்டு நீ அடுத்தது பார்த்திங்கன்னா வேலாயுதசாமி இருக்கிற அந்த தேர் தான் பார்த்திங்கன்னா இழுத்துட்ருக்காங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா கூட்டமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. இப்போ பாருங்கள் தேர் இழுக்கிற சமயம் வரும்போது பார்த்திங்கன்னா கூட்டம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். பார்க்குறக்கே வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கணும் போல் இருக்குது. ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. எப்போவுமே சித்திரை மாதம் பார்த்திங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கும். அம்மா வீட்டு குலதெய்வ கோயிலும் சரி, இந்த கோயிலும் சரி பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வரும். பங்குனி மாதம் சித்திரை மாதம் 2மே வந்து கண்டினியூஸாக வரும். இந்த 2 கோயில் விசேஷம் தாங்க எங்களுக்கு ரொம்ப மெயினாகவும் இருக்கும். இப்போ இது கொஞ்சம் தூரம் வந்து இந்த தேரை இழுத்து முடிச்சிட்டாங்க அப்படின்னா இப்போ காலையில் ஃபங்க்ஷன் அவ்வளோதாங்க. இனி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் வந்து அதே மாதிரி வந்து தேர் இழுப்பாங்க. அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து நாங்கள் வந்து கலந்துக்க மாட்டோங்க. ஏன்னா நைட் டைம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அதிகமாக வரமாட்டோங்க. இப்போ காலையில் நேரம் வந்துட்டு போகிறதோட சரி. இனி இந்த தேர் பார்த்திங்க அப்படின்னா நிலைக்கு வந்து சேர்றதுக்கு இன்னும் ஒரு 3 நாள் ஆகுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நடராஜர் தரிசனம் அப்படின்னு இருக்கும். அதை வந்து நாங்கள் வந்து சத்தாவரம்னு சொல்லுவோம். அதை வந்து இனி பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஏன்னா அதோட வந்து நான் வந்து இன்னும் 2-3 நாளைக்கு வந்து வரமாட்டேங்க, நீ சத்தாவரத்துக்கு தான் வருவேன். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.